கிளாஸ் 10th பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.1 8.1ல் 10th சம் பாருங்கள். த ரெயின்ஃபால் ரெக்கார்ட் இன் வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் 5 district in a week ஆர் கிவன் பிலோ ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதாவது ரெயின்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா 5 districtல வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கிறது கொடுத்துருக்காங்க. அது வந்து ரெயின்ஃபால் வந்து 45 50 55 60 65 70. நம்பர் ஆஃப் பிளேசஸ் வந்து 5 13 4 9 5 4ன்னு இருக்குது. இப்போ ரெயின்ஃபால் வந்து எக்ஸோடைய வேல்யூஸாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஓடைய வேல்யூ. ஸோ எஃப்எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாருக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ்எஃப் டிவைடட் பை என். ஓகேங்களா? அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த டேப்லர் காலத்தை போட்டுருவோம். டேப்லர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 45 × 5 225, 50 × 13 650. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம அப்படியே இந்த எஃப்எக்ஸ் போட்டுடணும். அப்போ நம்பர் ஆஃப் பிளேசஸோடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் எப்பயுமே எஃப் கொடுத்துருந்தா எஃப்வுடைய டோட்டல் தான் வந்து கேபிட்டல் என்ன எடுக்கணும். சப்போஸ் எஃப் கொடுக்கல அப்படின்னா வெறும் எக்ஸ் மட்டும் இருந்தால் எக்ஸில் வந்து கிவன் டேட்டாஸ் தான் வந்து நம்ம வந்து என்ன எடுப்போம், ஸ்மால் என்ன எடுப்போம். இது வந்து கேபிட்டல் என்னாலே எஃப்வுடைய டோட்டல் தான். நெக்ஸ்ட்டு எஃப்எக்ஸோடைய டோட்டலை தான் சம்மேஷன் எஃப்எக்ஸ்னு எழுதுவோம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம டோட்டல் போட்டோம் அப்படின்னா 2240 வருது. நெக்ஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். டி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர், அப்புறம் வந்து எஃப்டி ஸ்கொயர். டிக்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இங்கே எக்ஸுங்கிறது இந்த வேல்யூ 45. எக்ஸ் பார் அப்படின்னு சொல்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறதோடைய வேல்யூ 56 இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் எக்ஸ் பார். அப்போது சம்மேஷன் எஃப்எக்ஸோடைய என்ன 2240 டிவைடட் பை என்னுடைய வேல்யூ 40. இது ரெண்டும் நம்ம இங்கே டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதான் எக்ஸ் பார். எக்ஸ் பாரோடைய வேல்யூ வந்து 56. இப்போ பாருங்கள், இந்த 45யும் 56யும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா -11 கிடைக்கும். இந்த 50யையும் இந்த 56யும் சப்ராக்ட் பண்ணோன்னா -6. ஏன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இதில் எக்ஸ் பாரோடைய வேல்யூ வந்து 56. ஸோ எக்ஸ் வேல்யூவோட 55 - 56 -1 வந்துடும். 60 - 56 வந்து 4 வந்துடும். இதே மாதிரி இந்த டியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர் பாருங்கள். டி ஸ்கொயர்னால் இப்போ டி ஸ்கொயர்னு இந்த டி அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர்னால் -11 இருக்குது. அப்போ -11 × -11 221 வரும். இங்கே வந்து 36 இருக்குது. 6 வந்து 6 × 6 36, -1 × -1 1, 4 × 4 60, 9 × 9 81, 14 × 14 196. இப்போது டி ஸ்கொயருடைய வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எஃப்டி ஸ்கொயர்னால் இப்போ இது எஃப்ஓடைய வேல்யூ, டி ஸ்கொயரோடைய வேல்யூ. இந்த எஃப்ஓடைய வேல்யூவும் இந்த டி ஸ்கொயரோடைய வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். அப்போ 5 × 121 605, 13 × 36 468, 4 × 1 4, 9 × 16 144, 5 × 81 405, 4 × 196 784. இப்போ இதெல்லாம் நம்ம டோட்டல் போட்டோம் அப்படின்னா சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயருடைய டோட்டல் வந்து நமக்கு கிடச்சிடும். இப்போ இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் என். எஃப்டி ஸ்கொயருடைய வேல்யூ நமக்கு என்ன வந்தது 2410 டிவைடட் பை கேபிட்டல் என்னுடைய வேல்யூ 40. இப்போ இதையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 60.25 வருது. ஸோ இதை ரூட்டை விட்டு நம்ம வெளில எடுத்தால் 7.76.